வெல்கம் டு ரெபெக்காஸ் vlog. இன்னைக்கு கீரை பருப்பு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கப் பருப்பு கழுவி வச்சுக்கோங்க. 2 வெங்காயம் 2 தக்காளி நீட்டிட்டு அரைஞ்சி வச்சுக்கோங்க. 4-5 பச்சை மிளகாய், வெங்காயம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 15 பல் பூண்டு, கீரை நல்லா சுத்தமாக கழுவி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் தண்ணி சேர்த்து மூடி போட்டு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 1 வெங்காயம் 1 தக்காளி அரைஞ்சி வச்சிருந்தா போதும். 4-5 விசில் போனதுக்கப்புறம் கீரை இப்படி நல்லா வெந்து வந்திருக்கும். கீரையும் பருப்பு இது நல்லா நசுக்கி இப்படி மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ தாளிப்புக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சது கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம், காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ப நான் சேர்த்துருக்கேன். 3 காஞ்ச மிளகாய், தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்குற கேப்பில் இந்த கீரையை கொஞ்சம் தண்ணியாக்கிறதுக்கு சுடு தண்ணி சேர்த்து தான் நம்ம அதை தண்ணியாக்கணும். பச்சை தண்ணி சேர்த்து தண்ணியாக்குனா கசந்து போயிடும். கீரை கடையில் அப்படின்னு தாளிப்பில் சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து நான் கொதி வர வரைக்கும் விட்டுருங்க. கொதி வந்த உடனே சூப்பரான பருப்பு கீரை குழம்பு ரெடி. இதோட ரைட் காம்பினேஷன் முட்டை, உருளைக்கிழங்கு. இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்கு. உருளைக்கிழங்கு பொரியல் ரெசிபி என் சேனலில் இருக்குது. லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.